வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். புதுடெல்லியில் நாளை நடைபெறும் சர்வதேச மகளிர் தின விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பங்கேற்கும் சக்தி நடைப்பயணம் என்ற நடைப்பயணத்தை புதுடெல்லியில் நாளை நடத்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளதா. இதில் மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறைகளில் புகழ்பெற்ற பெண்கள் பங்கேற்க உள்ளனர். மக்கள் மருந்தக தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் மருந்தக மையங்களின் தாக்கம் குறித்து எடுத்துரைத்த அவர், மக்கள் மருந்தக மையங்கள் குடிமக்களுக்கு மலிவான விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலை எதிரெதிர் சக்திகளாக பார்க்கக்கூடாது என்றும் மாறாக நிரப்பு சக்திகளாக பார்க்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நீர் பரிமாற்ற உலகளாவிய விருதுகள் மற்றும் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் பெருநகரங்களில் மானியம் இல்லாத உள்நாட்டு எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் 60 ரூபாய் உயர்த்தியுள்ளன. இந்த விலையேற்றம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. குடும்ப முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் ஆற்றும் பங்கு அளவிட முடியாதது என புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ள அவர், கல்வி, சுகாதாரம், தொழில், நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்கள் திறமையால் சிறந்து விளங்கி சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.